ராஜேஸ்வரி சார் இருக்காங்க. ராஜேஸ்வரி சொல்லுங்க சார். கேக்குதுங்களா? அவங்க பேசுறதுக்கு ஏதாவது நீங்க ஆன்சர் பண்ண விரும்புறீங்களா? கேக்குது சார். ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பா. அதாவது இவங்க வந்து ஒன்றிய அரசினுடைய என்சிஆர்பி ரிப்போர்ட்டையே இவங்க தவறாக தான் பேசுறாங்க. ஒண்ணு, உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லயும் பிஜேபி அரசு இருக்கிற இடத்துலயும் எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையும் டவுரி இஷ்யூவும் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு நாளும் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம். பல கேசுகளை அங்க போய் ரிப்போர்ட் பண்ண கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இல்லாம இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை ரிப்போர்ட் பண்ற அளவுக்கு இங்க சென்சிபிளான விமன்ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெண்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு இருக்கு. அது எந்த அளவுக்கு இருக்கு, அதனாலதான் இது உமன்ஸ் 43% ஒர்க்கிங் உமனா இருக்காங்க. இவங்க சொல்ற ரிப்போர்ட்டை இன்னொரு தடவை எடுத்து பார்க்க சொல்லுங்க. அதுல கிட்டத்தட்ட போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதை மெயின்டைன் பண்றதுக்கு நாங்க நைட்ல பேட்ரோல் போடுறதா இருக்கட்டும். ஏன் ஒரு டைம் நைட்ல நானே அந்த பேட்ரோலுக்கு கால் பண்ணி என்ன ரொம்ப சேஃபா ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு சேஃபான ஒரு தமிழ்நாடு நடந்ததா. அதனாலதான் 44 நீங்க மத்திய அரசா இவங்க யூபிஏ தமிழ்நாடு நல்ல ஆதாரங்களோட நேர்மையோட பேசணும். இவங்களுக்கு கொள்கைகளை பிடிக்கல, இவங்க முதலமைச்சர் கத்திட்டே இருக்க கூடாது. நான் அமைதியா இருந்து கேட்ட எல்லாத்தையும் இவங்க முதலமைச்சர் அதை நல்லா பார்த்துட்டு பேசணும். ஏதாவது எந்த அளவுக்கு பிஜேபி சொல்லிட்டு வந்தீங்க. நீங்க போட முடியாது சச்சி, கொஞ்சம் அவங்கள பேச விடுங்க. நீங்க பேச ஆரம்பிச்சதுல குறுக்கிட்டு இருக்கிறீங்களா? பேசிட்டாங்களா? நானும் எதிர்வாதம் வைப்பேன், உங்களுடைய வாதங்களும் வெளியில வராது. மிக முக்கியமாக இங்க பிஜேபி இந்தியாவில் கூட்டணி தமிழ்நாட்டுல பிஜேபி கூட்டணி வைக்கிறதுக்கு காரணம் என்ன? அமமுகவை வளர்க்க வேண்டும் என்றா, அதிமுகவை வளர்க்க வேண்டும் என்றா? இந்த சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, சொல்லுங்க. இந்த மாதிரி அமைதியா இருக்க முடியும். திராவிட மக்களின் பன்முகத்தன்மையை அமைதியா இருக்க முடியும். ஒரு ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு கூட்டணியில ராஜேஸ்வரி கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார். ஒரு நிமிஷம் பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அங்க ஒரு எஸ்எஸ்ஐ கேமரா வைக்கிறாங்க. ராஜேஸ்வரி கொஞ்சம் இருங்க, ஒரே நிமிஷம். ராஜேஸ்வரி மைத்ரேயன், அன்வர் ராஜா, மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் இப்படின்ட்டு ஏடிஎம்கேவில் இருந்து முக்கியமான ஆட்கள் அல்லது முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வருவது அப்படிங்கிறது அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் மத்தியில ஒரு பெரிய அபிமானத்தை திமுக இந்த ஆட்சியின் மீது ஏற்படுத்தியதன் விளைவாகத்தான் இவர்கள் எல்லாம் இங்க வந்துட்டு இருக்காங்கன்ட்டு டிஎம்கே நம்புதா? கண்டிப்பா நம்புது. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆரிய ஆதிக்கம், அதாவது பிஜேபி உடைய இன்வால்மெண்ட், ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த ஆரிய ஆதிக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கலாம். ஏன்னா ரொம்ப வருட காலமாக ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு அவங்க இருந்துட்டாங்க. அதாவது திராவிடத்தை மையமாக வைத்து இயங்கிய ஒரு இயக்கம் அது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கமாக இருக்கும் பொழுது அங்க திராவிடம்ங்கிற இடமே எதிர்த்து நிக்கிறது. இப்ப பிஜேபி எந்த அளவு எப்பொழுது வெற்றி அவங்க வெற்றி எப்போ தன்னுடைய வெற்றி தேர்தல் அவங்களுக்கு கிடையாது. எப்படிப்பட்ட வெற்றி அவங்களுக்கு பெற்றாலும் ஒரு நிமிஷம் இருங்க மேடம், பேச விடுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த மொத்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் வெற்றி எடுத்தாலுமே கூட அவர்கள் வெற்றி பெற்றதாக என்றுமே நினைக்க மாட்டாங்க.
இருக்காங்களோ, சசிரேகா. அப்பொழுதுதான் மேம் இந்த மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணது வந்து கிடையாது. கொஞ்சமாவது மரியாதையா நடந்து பாருங்க. கொஞ்சம் பேசு. பேசுறீங்கன்றத கொஞ்சமாவது மதிப்போடையும் மரியாதையோடையும் இருக்கக்கூடிய நீங்க பேசுறவங்க ரொம்ப எகத்தாளமாக நடந்துக்காதீங்க. உங்களுக்கு சொல்லுங்க யாரு இந்த அம்மா நீங்க பண்றீங்க. பேசவே விடாம ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க சப்ஜெக்ட் சம்பந்தம் இல்லாம கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ரொம்ப தப்பா சும்மா அமைதியா இருங்க. விவாதத்துக்கு வந்துட்டு எதுவுமே பாயிண்ட் இல்ல அவங்க பேசும்பொழுது நான் பேசின நெறியாளர் தான் இதை சரி செய்யணும். என்னுடைய பாயிண்ட சொல்லவே விட மாட்டாங்க. சொல்லுங்க சொல்லிட்டு இருப்பீங்க நீங்க பேசும்போது அவங்க கம்முனு தானே இருக்கிறாங்க. நீங்க தான் ரொம்ப நேரம் உங்களுடைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப நான் என்ன பண்றது? நாங்க எதிர்த்துதான் பேசுறோம். ராஜேஸ்வரி இருங்க ஐயா. ஓபிஎஸ் ஒருத்தர் இருக்கிறாரு இல்லைங்க, இந்த ஒரு நிமிஷம் எனக்கான டிக்கெட் ஒண்ணு இருக்குல்ல. சொல்லுங்க மேடம். நான் என்னோட பாயிண்ட கன்வே பண்ணல. சரி சொல்லி கொடுங்க. இல்ல இந்த அளவுக்கு அவர்கள் வெற்றி பெற அவங்க என்னைக்கு வெற்றி பெற்றோம் அப்படின்னு பிஜேபி நடப்பாங்கன்னா தமிழும் தமிழகத்தையும் எப்ப அவங்க முழுதாக ஆக்கிரமிக்கிறாங்களோ அப்பதான் அவங்க வெற்றி பெற்றதாவே அவங்களுடைய சிந்தனையில் வைத்துக் கொள்வார்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து டிடிவி தினகரன் உள்ள போயிருக்காரு. இதுக்கு முன்பாக நான் வந்து தூக்கு மாட்டிட்டு செத்துருவேன், நான் வந்து இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன் அவர் எப்படி கேட்ட கேள்வி இங்க இருந்து போறோம். இவங்களுக்கு அதிமுக ஆட்கள் இல்ல கட்சியே கிடையாது. இவங்களுக்கு 18 அமைச்சர்கள் அதிமுக ஆரியம் திராவிடம் பேசுறாங்க. இதே மனோஜ் பாண்டியன் பண்ண முடியாது.